வணக்கம் நண்பா. நம்மளோட சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணி டே 4 என்னோட சேலஞ்ச் வீடியோ எடுத்துருக்கேன் புது வியூவர்ஸுக்கு 1.5 லட்சம் ரூபா காசு பிக் மீ ஊபரில் ஒரு மாதத்தில் ஏர்ன் பண்ணி காட்டுறோம்னு சொல்லி ஒரு சேனல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணி இன்றையோட டே 4 ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் டே 1 டே 2 டே 3க்கான ஃபுல் வீடியோவும் ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கேன். டே பை டேயாக 30 டேஸுக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து என்னென்ன நடக்குது, நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணுறேன், எவ்வளோத்துக்கு ஏர்ன் பண்ணுறேன், எவ்வளோ பெட்ரோலுக்கு செலவழிக்கிறேன், பிக் மீ செலவழிக்கிறேன்னு சொல்லி A to Z ஃபுல்லாகவுமே எந்த ஒரு ஒளிவு முறையும் இல்லாமல் ஃபுல்லாக நீட் அண்ட் கிளியராக அப்படியே ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு விலோகாக டே பை டேயாக 30 டேஸுக்கு கண்டினியூஸாக வந்து கொண்டு இருக்கும். ஸோ பார்க்காத என்ன சொல்கிறது, நம்மளுடைய சேனலில் கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கொடுங்க. டே பை டேயாக ஒவ்வொரு நாளும் கிளிப் வரும், அதை பார்த்து தெரிஞ்சு கொண்டு போதும் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். அதுக்காக தான் இந்த சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் ஒரு மாதத்தில் 1.5 லட்சம் ஏர்ன் பண்ணல. 1.5 லட்சம் சின்ன ஒரு தொகை இல்லை, அது பெரிய ரொக்கம் உண்டு. அதை ஏர்ன் பண்ணி கொள்ள இயலுமா இல்லை, ஏர்ன் பண்ணி காட்டுறேன்னு சொல்லி தான் சேலஞ்ச் வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி பிக்மியில் தனியாக அவ்வளோத்துக்கு ஏர்ன் பண்ண இல்லை, ஆனால் 1.30 வரைக்கும் ஏர்ன் பண்ணி இருக்கிறேன். ஆனால் அந்த 1.30ன்னு சொல்கிற செலவெல்லாம் போக கையில் எவ்வளோ நிற்கும், அதெல்லாம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஆனால் 1.50 1.50 ரொக்கமாக கையில் எப்படி என்ன சொல்கிறது சேவிங்ஸாக இருக்கணும்ன்றதுல அது ஒரு இது ஒன்று தான். நான் இப்போ ஸ்டார்டிங்கில்னு சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் இப்போ ஒரு கிழமை 1.5 கிழமைக்கு நார்மலாக ஓடிட்டுருக்கேன். அது என்ன காரணம்டாங்க, அது நாள் கிடக்கு தானேன்ற அந்த அலட்சியம் ஒன்று தான். ஆனால் கடைசி நேரத்தில் ஈடுபடும் எனக்கு தெரியுது. ஆனால் கட்டாயம் முண்டையிலேருந்து இல்லாட்டி நாளையிலேருந்து நீங்கள் விட்டு பிடிச்சி கொண்டிருக்காம, ஏன்டா 1.5 லட்சம்ன்றது ஒரு சின்ன தொகை இல்லை, அது ரொக்கம் தான். அது ஏர்ன் பண்ணுறேன்டா கட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 5500 வந்து 6000 சரி கையில் ஏர்னிங்ஸாக நின்றால் தான் அந்த ரொக்கத்தை ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலும். ஸோ இண்டையிலேருந்து கொஞ்சம் இறுக்கமாக ஓடுவோம்னு பார்க்குறேன். டே 5 இருந்து, அதாவது இண்டையிலேருந்து கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அதோட காய்ஸ் என்னென்னா, நான் போன வீடியோவில் கேட்டிருந்தேன், நான் ரோட் சைடில் நான் ட்ரிப் எடுக்கும்போது அதை என்ன மாதிரி உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லி அதை சம்மந்தமாக யாருமே கமெண்ட் பண்ணவே இல்லை. ரோட் சைடில் ஒரு ட்ரிப் எடுக்கும்போது அதை நான் என்ன சொல்கிறது, ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணும்போது அவங்களுக்கு காட்டிக்கொள்ள இல்லாமல் இருக்குது. ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி என் பண்ணுறதுக்கு அதில் எந்த ஒரு ஆப்ஷனுமே இல்லை. நான் கேட்குற காசு தான் அவை தர போயின்னு முடிக்கல. அது என்ன மாதிரிக்கு அதை நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன்னு தெரியலை. உங்களுக்கு அது சம்மந்தமான ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் சொல்லக்கூடாது நாளைக்கு சும்மா ஓடாமல் ரோட் சைடில் ஆக்கள் எடுத்துன்னு சொல்லி போடலாம். நான் அப்படி ஒரு காலமும் போட மாட்டேன். அப்படி ஒரு ஃபேக் நியூஸ் ஒன்று சொல்ல மாட்டேன். இதில் ஏர்ன் பண்ணலாம்ட்டு அதில் ஏர்ன் பண்ணதை மட்டும் தான் காட்டணும். அதுக்கு மேலால் கூட குறைய எந்த ஒரு காலத்துலையும் காட்ட மாட்டேன். ஏன்னா நான் ஃபேக்காக சொல்லி ஒரு பிரயோசனமும் இல்லை. அதோட ஃபேக்காக சொல்கிறதில் எந்த ஒரு யூஸுமே இல்லை. அப்புறம் ஒரு இடத்துல ஃபேக்காக போனாலும் அந்த வீடியோக்கே வேல்யூ இல்லாமல், அந்த 30 டேஸுக்கே வேல்யூ இல்லாமல் போயிடும். நான் அப்படி ஃபேக்காக ஒரு நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ண மாட்டேன். ஸோ அதை நான் எப்படி உங்களுக்கு கன்வே பண்ணுறேன்னு சொல்லுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரிக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்கிற டெக்னிக்கை நான் யூஸ் பண்ணி அதை ரோட் ட்ரிப் எடுத்தாண்டா ஓகே இந்த இதுன்னு சொல்லி உங்களுக்கு அதை தெளிவாக ப்ராப்பராக காட்டுறேன்னா. அதோட காய்ஸ் இன்றைக்கு நம்மளோட டே 4 வீடியோவில் கிட்டத்தட்ட ஒரு 23 ட்ரிப் சம்திங் எடுத்துருக்கோம். பிக்மியில் ஒரு 19 ட்ரிப், நார்மல் ரோட் ட்ரிப்பில் ஒரு 4 ட்ரிப் ஒன்று எடுத்துருக்கோம். எல்லாமே சேர்த்து ஒரு 23 ட்ரிப்பு ஓடி இருக்கோம். 23 ட்ரிப்பில் கிட்டத்தட்ட காலையில் ஒரு 8:30 இரவு ஒரு 7 மணி மட்டும் இடைக்குள்ள ஈவினிங் டைமில் வளமை எடுக்கிற மாதிரி ஒரு 2 மணி பிரேக் டைம் எடுத்து போட்டு அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 6:30 மணி 7 மணி 6:30 மணி சம்திங் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். 6:30 மணி 7 மணிக்கு சொல்லி வீடியோ எண்டில் பார்த்துங்க. ஃபுல்லாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வீடியோ எடுக்கிற டெக்னிக்ஸை கொஞ்சம் மாற்றிக்கொள்கிறேன். ஏன்னா நான் வீடியோவிலே டிரெக்டாக வாய்ஸ் கொடுக்க பார்க்குறேன். நான் வீடியோவில் வாய்ஸாக டிரெக்டாக வாய்ஸ் கொடுத்து பார்த்தேன்னா டிரெக்டாக வாய்ஸ் கொடுத்து பார்க்கல சரியான நோய்ஸாக இருக்குது. அந்த வாகனம் ஏதாச்சும் சத்தம் மாதிரி காணாண்டு. என் 2 வீல் ஆட்டோ தானே, 2 வீலில் என்ன சொல்கிறது 3 வீல் ஆட்டோ, 3 வீலில் 2 ஸ்டோக் ஆட்டோன்றபடியே என்ன சொல்கிறது, அந்த 3 தானே 2 ஸ்டோக் ஆட்டோக்கு ஒரு வித்தியாசமான நாய்ஸ் ஒன்று இருக்கும். சரியான இன்ஜின் சவுண்ட் கொஞ்சம் சைலன்சர் சவுண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். அதனால் கூட சவுண்டாக இருக்குது. அது வீடியோ எடுத்துக்குள்ளே கஷ்டமாக இருக்குது. அந்த காரணத்தால் தான் நான் வீடியோவில் டிரெக்டாக வாய்ஸ் கொடுத்துக்க இல்லாமல் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் வீடியோவிலே டிரெக்டாக வாய்ஸ் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இருக்கிறதுக்குள்ள கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். பார்க்கும்போது கொஞ்சம் நார்மலாக என்ன சொல்கிறேன், இப்போ நான் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதுக்கு வாய்ஸ் கொடுக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் ஒரு சில நேரம் கதைக்கலாம். வீடியோவுக்கு சம்மந்தம் இல்லாது. அது ஏன்டா நான் டிரெக்டாக வீடியோவிலே வாய்ஸ் கொடுக்கும்போது அப்படி அந்த இஷ்யூ கொண்டு வராது. அடுத்தடுத்த வீடியோ வந்து அதை மாற்றிக்கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஐடியாஸ் இருந்தால் அதையும் சொல்லுங்கள். அதையும் நான் மேற்கொண்டு என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு நான் செஞ்சு பார்க்குறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்டா. அப்படி இப்படி ரோட்டில் போகிறாருங்க ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ, அப்படி இப்படி என்ன சொன்னாலும் சரி நான் அதுக்கேற்ற மாதிரிக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரிக்கு நான் இந்த வீடியோவை கொஞ்சம் ஆல்டர்னேஷன் பண்ணி தாரேன். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குமென்றால். மற்றபடி இந்த டே 13 சேலஞ்சை எந்த ஒரு ஃப்ளோப்பும் இல்லாமல் இதில் ஒரு தோல்வி கொண்டு அடையாமல் கட்டாயம் நாங்கள் 100% இதில் நாங்கள் ஏர்ன் பண்ணி காட்டுறோம். இதை நாங்கள் அச்சீவ் பண்ணி காட்டுறோம். வேண்டாம் அதுக்கு அடுத்த முறை 1.5 லட்சம்ன்றது இன்னொரு படி கூட்டி 2 லட்சமாக வச்சு ராவு பகலாக ஓடி அதை ஏர்ன் பண்ணி ஒரு ரெக்கார்ட் மாதிரியே செஞ்சு பார்ப்போம். ஓகே ரைட்டுண்டா. ஓகே எல்லாருக்கும் இதில் உடன்பாடுகள் இருந்துச்சுன்னா அடுத்த முறை இப்படி சேலஞ்சாக கொஞ்சம் இன்னும் ஒரு 50K இல்லாட்டிக்கு ஒரு 1 lakh கூட்டி வச்சு அதுக்கு ராவு பகலாக ஓடணும்.
நான் என்ன தைரியத்தில் சொல்கிறேன்னு தெரியல. அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் செஞ்சு பார்ப்போம். ஓகே ரைட் நண்பா. என்னடா இன்றைக்கு ஓட்டங்கள் கொஞ்சம் பரவாயில்ல. இந்த டே 4 வந்து காலையிலேருந்து ஓட்டங்கள் பரவாயில்ல. ஆனால் பெரிய பெரிய ஓட்டம்னு சொல்லி ஒன்றும் அடிக்கலை. 2-3 ஓட்டம் தான் ஒரு 500+ எடுத்தேன்னா, மற்ற ஓட்டமெல்லாம் சின்ன சின்ன ஓட்டங்கள் தான். அது என்ன செய்கிறது, இப்போ பிக்மியில் ரேட்டிங் குறைஞ்சிட்டு எனக்கு யாரோ ஒரு ஆள் பார்த்த சதிவேலை கோழி வேறு கட்டுது. யாரோ ஒரு ஆள் பார்த்த சதிவேலையால் 7.2க்கு வந்துட்டு அதோட கனகாலம் இந்த ஆக்சிடென்ட் ஆன இதில் பிரேக் எடுத்தேன்னா தானே அதிலே ஆட்டோமேட்டிக்காக ரேட்டிங் கொடுத்துட்டு அதுக்காக நம்ம யாரோ இன்னொரு ஆளும் 1 ரேட்டிங் கொடுத்துருக்கு. என்ன காரணத்துக்கு 6 கொடுத்தாரோ தெரியாது, 1 ரேட்டிங் கொடுத்துருக்கு. அதனால் என்ன ரேட்டிங் கொடுத்துட்டு அதனால் பெரிய ஓட்டங்களோட பெருசாக அடிக்கிறதில்லை. அதனால தான் நான் ஒரு பெரிய ஓட்டங்கள் அடிக்கலைண்டா அப்படி இல்லை. ரேட்டிங் குறைய இருக்கும்போது எனக்கு பெரிய ஓட்டம் அடித்தது கிடைக்கல. அதனால் நான் பிக் பண்ண அட் டைமில் ஒரு டிரைவர் அக்செப்ட் பண்ணேன். ஆல்ரெடி அக்செப்ட் வருது. ஸோ என்ன சொல்கிறேன், அந்த ரேட்டிங் குறைய இருந்தால் தான் இஷ்யூ உண்டு. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். 7.2 தான் இருக்குது எனக்கு ரேட்டிங் இப்போதைக்கு. ஆனால் இதே ஒரு சேலஞ்சாக எடுப்போம். இந்த சேலஞ்ச் வீடியோக்குள்ளே இன்னொரு சேலஞ்சாக எடுப்போம். இந்த 7.2ன்றதை நான் இன்னொரு 1 வீக்குள்ளே அது ஒரு 8.9 இல்லாட்டிக்கு ஒரு 9.2 அது சும்மா இது லேசில் கூட்டிக்குள்ளே இல்லை, ஒரு கிழமைக்குள்ளே கூட்டுறது சரியான கஷ்டம். நான் உங்களுக்கு அந்த A to Z வீடியோவில் சொன்ன மாதிரிக்கு கஸ்டமர்கிட்ட கேட்டால் கூட்டி போடுவாங்க. அதையும் ஒரு ப்ரூஃபாக என்ன சொல்கிறேன், அதில் ஃபுல் ப்ரூஃபாக இருக்குது. அதில் நம்பாதாக்களை இந்த வீடியோவில் இப்போ நான் இந்த சேலஞ்சுக்குள்ளேயுமே இன்னொரு சேலஞ்சாக எடுத்து அதையும் நான் மேக் பண்ணி காட்டுறேன். இன்னொரு 1 வீக்கில் 7.2 இருக்கிற ரேட்டிங்கை 9.2 மாற்றி காட்டுறேன். அதற்காக என்னென்னா, நான் வீடியோவில் வேறு மாதிரி கதைக்கணும்டா, எனக்கு வீடியோ என்ன மாதிரி மேக் பண்ணுறேன்னு உனக்கு தெரியல, யாரும் சொல்கிற மாதிரிக்கு அதுக்கேற்ற மாதிரிக்கு நான் வீடியோ செய்கிறேன். அவருக்கு ஐடியா இருந்தால் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி வீடியோ. அப்போ மற்றபடி மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது இல்லாமல் பிக்மி மட்டும் இல்லாமல் இந்த நம்மளோட வ்ளாக்ஸுக்குள்ளே சின்ன பிஸ்னஸ் ஐடியா நான் போட்டிருந்தேன். மொபைல் பிஸ்னஸ் ஐடியான்னு சொல்லி அதில் யாருமே அதுக்கு வியூவர்ஸும் போகல. அது என்ன இஷ்யூவோ தெரியலை. அதை நான் வீடியோக்குள்ளே எடுத்துக்கொண்டு வந்து அது என்ன மாதிரி செய்யுது, என்ன எப்படி செய்கிறேன்னு சொல்லி அதை வீடியோலேயே உங்களுக்கு காட்டித்தரேன். அதில் ஒரு நல்ல ஏர்னிங் ஒன்று இருக்குது. பிக்மி ஊபரில் எப்படி என்ன ஒரு ஏர்னிங் இருக்கோ அதிலும் பார்க்க ஒரு பெட்டரான ஏர்னிங் ஒன்று இருக்குது. ஒரு மாதத்தில் சாதாரண ஒரு 4 ஃபோன் எடுத்து கொடுத்தாலே அதில் ஒரு 60,000 70,000 ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரிக்கு இது அதில் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி எடுக்கிறேன்னு நான் உங்களுக்கு லைவாகவே காட்டித்தரேன். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை நான் மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் பட்ஜெட் பிரச்சனையாக இருக்குது. என்ன காரணம்னா, இந்த எக்ஸ்ட்ரா மட்டும் இல்லை, ஃபுல்லாக 0 ஆகிட்டேன். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒரு கிழமை 1.5 கிழமை ஓடினேன்டா கையில் தாராளமாக காசு வந்துடும். ஒரு சின்ன ஃபோன்லேருந்து ஆரம்பிப்போமே. ஏன்டா இப்போ எனக்கும் அது தேவை. கையில் இப்போ காசு இல்லை, பிஸ்னஸ் கட்டாயம் செய்யத்தான் வேணும். இப்போ அதன்றைக்கில் நான் இப்போ என்ன சொல்கிறேன், இதுலேருந்தே அப்படி ஏர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ 0லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒரு மாதத்தில் என் கையில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் நிற்கிது பாருங்கள். பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணேன்டா அப்படி எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ 100% சொல்ல தெரியல. ஆனால் கண்டாயம் நல்ல ஒரு ஏர்னிங் இருக்குது. மறக்காமல் இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துக்கொண்டிருக்காங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நண்பா. அடுத்தடுத்து உங்களுக்கு கட்டாயம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கும் பிக்மி சம்மந்தமாக பார்ட் டைமாக ஜாப் தர யாரும் இருந்தால் கட்டாயம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. பாய்.